நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மார்ச் மாதம் மேஷ ராசிக்கும் மேஷ லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் ஒரு வித்தியாசமான மாதம். ஏன்னா முக்கூட்டு கிரக அமைப்புன்றது மீனத்தில் ஆரம்பித்து கடைசியில் 7 கிரக சம்பந்தத்தோட இந்த மாதம் அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் சனி வேற உங்களுக்கு 11ஆம் வீட்டில் டிராவல் பண்றார். சூரியன் சனி எக்கச்சக்கமான வெளிச்சம், சூரியன் இருட்டு சனி. அப்ப 2 பேரும் சேர்ந்து உங்களுடைய 11ஆம் வீட்டில் நடப்போடும் போது அங்க ஒரு ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ லாபம்ன்ற ஒரு விஷயத்துல ஃப்ரிக்ஷனோட அப்படின்றத பத்தி தெளிவா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த 5-10 மினிட்ஸ் உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க கண்டிப்பா பாருங்க. நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் காத்துட்டு இருக்கு. ஆனா சிக்கல்களும் இருக்கு. அதுல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, முக்கூட்டு கிரக அமைப்பு அப்படின்றது விரயஸ்தானத்தில் ஆரம்பிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்தே சுக்ரன் அங்க உச்சம் பெற்ற சுக்ரன் வக்ரமாறார். அடுத்தது 14ஆம் தேதி லாபஸ்தானத்திலிருந்து சூரியன் வேற அங்க ஜாயின் ஆறார். மாச கடைசி உங்களுக்கு தெரியும் மேஷராசிக்கு 7.5 சனி அப்படின்றது. அப்ப சனியும் அந்த இடத்துல ஜாயின் ஆறார். அண்ட் உங்களுக்கு சந்திரனும் பாத்தீங்கன்னா மாச கடைசியில அங்க இருக்கார். அண்ட் எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய 6ஆம் வீட்டை பாக்குது. அப்போ அனைத்து கிரகங்களும், அதாவது உங்களுக்கு புதன், சுக்கிரன், ராகு, சூரியன், சனி, குரு, செவ்வாய், இத்தனை கிரகங்களும் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்குதுன்றதுதான் இங்க ரொம்பவே முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். 6ஆம் வீடுன்னா என்ன? ருண, ரோக, சத்ரு அப்படின்னு சொல்றதுதான் 6ஆம் வீடு. இதுல மேஷ ராசிக்குன்னு சில குணங்கள் இருக்கு இல்லைங்களா பிறப்புல. அந்த குணம் தான் உங்களுடைய வெற்றி பாதையை உங்களை இழுத்துட்டு போகுது. ஏன்னா விடாமுயற்சி, எது ஆனாலும் சரி நான் முயற்சி பண்ணுவேன், தோல்ந்துட மாட்டேன், விடாமுயற்சி தான் பிளட்லயே இருக்கே அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் உங்களுடைய வின்னிங் சீக்ரெட்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினா உங்களுடைய ராசிநாதன் யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் கூட. அவர் போய் 3ஆம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறது கொடுத்து வச்ச வரம். என்ன ஆகும்னா எதுவாக இருந்தாலும் ஜெயிப்பீங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் மூலியமாவும் தைரியத்தினாலையும் எதையும் தாண்டி செல்லும் மனோபக்குவத்தினாலும் கண்டிப்பா வின் பண்ணுவீங்க. அதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, படிச்சுட்டு இருந்தாலும் சரி, பிசினஸ், ஜாப், மேரேஜ், ஹவுஸ் ஒய்ஃப், சீனியர் சிட்டிசன், யாராக இருந்தாலும் உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் விடாமுயற்சியும் தைரியமும் தான். சரி, இந்த அமைப்புல எதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். நன்மைகள் சொல்லும் போது சந்தோஷம் தான், ஆனா எதுல எச்சரிக்கை அப்படின்றதுதான் இந்த மாத பலன் பார்க்கறதுனுடைய முக்கியமான குறிக்கோள். நம்பர் 1, வரவை காட்டிலும் செலவு இந்த மாசம் எக்கச்சக்கமா இருக்கும். அதனால செலவு பண்ணும்போது ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்க. தேவைன்னா மட்டும் செலவு பண்ணுங்க, இல்லாட்டி வேண்டாம். ஏன்னா ராகு 12ல உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆசைப்படுறதுன்றது நியாயம்தான், ஆனா அது அபிலாசையா கொண்டு போயிடும். சோ அதுல ரொம்ப எச்சரிக்கை தேவை. அகலக்கால் வச்சிட வேண்டாம். அடுத்தது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது, 6ஆம் வீட்டை இத்தனை கிரகங்கள் பார்க்கறதுனால கடன் வாங்க வைத்திடும் இந்த கிரகங்கள். அப்ப கடன் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்க வச்சிடும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் வரும்போது ரொம்பவே முன்னெச்சரிக்கையோட அது எவ்வளவு கட்ட முடியும், எத்தனை மாசம் எடுக்கணும், தேவையில்லாத வட்டி ஹையா கொடுக்கிற மாதிரி இல்லாம என்ன விடாமுயற்சியோட செயல்பட்டு கடனை கரெக்டானவங்க கிட்ட சிக்கல்ல சிக்கிக்காம வாங்கணும் அப்படின்ற ஒரு மனத்தெளிவு உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது ரொம்ப ரொம்ப முக்கியம், யாருக்கும் நீங்க கடனும் கொடுத்துறாதீங்க. கடன் வாங்குறது மட்டும் இல்ல, ஓகேப்பா இவன் அவசரத்துக்கு வந்திருக்கான், இவன்ட்டு இப்ப நம்ம கிட்ட பணம் இருக்கிறத கொடுத்தோம்னா அவன் அதிக வட்டிக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி
நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வசூலே பண்ண முடியாது. அதனால ரொம்ப எச்சரிக்கை தேவை. அடுத்தது எதுல எச்சரிக்கை தேவைன்னா உங்களுடைய ஆரோக்கியத்துல எதிர்ப்பு சக்தி குறையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா ஃப்ரிக்ஷனாவே நிறைய விஷயங்கள் செய்யணும். அப்ப எனர்ஜி லாஸ் அதிகமா இருக்கு. அப்போ உங்களுடைய தூக்கம் பேசிக்கா எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போதே நல்ல உணவு நல்ல தூக்கம் இதுதான் உங்களுடைய தாரக மந்திரம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது மிஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கொலாப்ஸ் ஆயிடும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் அலர்ட் அலர்ட் அலர்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவது பரவாயில்ல, ஆனா செகண்ட் ஹாஃப்ல அலர்ட்ன்ற சிம்பிள் எதுலையுமே ரொம்ப ஹெவியா இருக்கு. அப்போ அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னா என்ன? உடல் உபாதை இல்லாம இருக்கணும், டைம்லி ஃபுட் இருக்கணும், டைம்லி ஸ்லீப் இருக்கணும். ஸோ தயவு செஞ்சு மேஷராசி மேஷலக்ன அன்பர்கள், நீங்க 10 மணி ஆச்சுன்னா உங்க மொபைல் போனை தள்ளி வச்சிடுங்க, உங்களுடைய டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல நிம்மதியான தூக்கம். அதே மாதிரி இது ஃப்ரிக்ஷன் உள்ள மாசம்னு சொன்னேன். அப்ப எப்படி தூக்கம் வரும்? படுத்தா ஏகப்பட்ட இது ஓடும் இல்லையா? நீங்க உங்க மூச்சையே பார்த்து மூச்சையே கவனிச்சு நீங்க தூங்குனீங்கன்னா டக்குன்னு தூக்கம் வந்துடும். எந்த சிந்தனையும் அங்க வராது. எப்படி நீங்க பிரீத் இன் பண்றீங்க, எப்படி பிரீத் அவுட் பண்றீங்க அப்படின்றதையே ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் கவனிச்சு பாருங்க. உங்களை மறந்து நீங்க தூங்கிடுவீங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி சுய ஜாதகத்துல ஆரோக்கியத்துல எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததோ அந்த இடத்துல எல்லாம் இன்னும் கவனம் தேவை. அசால்ட்டா மாத்திரை சாப்பிடலன்னு சொல்லாதீங்க, மறந்துட்டேன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒத்துக்காத உணவுகளை தயவு செஞ்சு தள்ளி வச்சிடுங்க. இதெல்லாம் தான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அண்ட் மேலும் இதுல ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயமும் இருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி எச்சரிக்கைன்னா பூம் பூம்ன்ற எச்சரிக்கை எப்ப சொல்லுவோம்? சந்திராஷ்டமம் வரும்போது. பட் இந்த மாசம் உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய 8ஆம் ராசியை பார்க்கறதுனால சந்திராஷ்டமம்னு ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட் வேண்டாம். ஜென்ரலா இருக்கக்கூடிய எச்சரிக்கையே மாதம் முழுக்க நீங்க இருக்கணும். அதே மாதிரி வயதானவர்களா இருந்ததுன்னா நீங்க கால் வைக்கும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லா பார்த்து கால் வச்சிடுங்க. விழுந்துடாதீங்க, வழிக்கு விழுந்துடாதீங்க, ஸ்லிப் ஆயிடாதீங்க, ஃப்ராக்சர் ஆயிடும். இதெல்லாம் தான் நீங்க எச்சரிக்கையோடு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்குவம்ன்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. முயற்சிகள் திருவினையாகும். ஏன்னா செவ்வாய் சூப்பர். அடுத்தது குரு பகவானும் உங்களுடைய 2ஆம் வீட்டுல சூப்பரா இருக்காரு. 2ஆம் வீட்டு அதிபதி யாரு? சுக்கிரன். குரு பகவானும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கு. ஆனா அலர்ட்ன்ற விஷயத்துல சிக்கிட்டீங்கன்னா பெரிய சிக்கலுக்குள்ள மாற்றதுக்கும் இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்டா இருக்கு. திருமணம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாசத்துல நீங்க பாருங்க வையுங்க, ஆனா முடிவுன்றத கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க. நீங்க நினைக்கலாம் என்னடா அடுத்ததான் 7.5 சனி வந்துருமே, அப்ப வேகமா இப்ப இல்ல முடிக்கணும். சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7.5 சனி எல்லாருக்கும் மைனஸ் பண்ணவே பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோச்சாரத்துல சனி வரும்போது திருமணம் பண்ணக்கூடாதுன்ற அமைப்பு எதுவுமே இல்லை. சோ நீங்க திருமணம் சுப காரியங்கள் எதுவாக இருந்தாலும் போங்க, ஆனா அது செய்யறத கொஞ்சம் தள்ளி போட்டீங்கன்னா போறோம். ஏன்னா இந்த கூட்டு கிரக அமைப்பு எல்லா விதத்திலையுமே ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று ஆனா வக்ரம் பெறார், புதன் பாதியில வக்ரம் பெறார். இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ரொம்ப முக்கியமாவே உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் நீங்க பார்க்கணும். அது ஃபேவரபிளா இருந்தா கவலைப்பட வேண்டாம். லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன் கவலைப்பட வேண்டாம்னு நான் சொல்றேன்னா குரு சூப்பர். அப்ப எந்த ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தாலும் குரு பலம் பெற்றிருக்கிறதுனால நீங்க பொதுவா யாரோட டிஸ்கஸ் பண்ணி தென் நீங்க டிசைட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அனைத்து விஷயத்திலையும் சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது எஜுகேஷன். ஏன்னா இந்த மாசம் எல்லாருக்கும் எக்ஸாம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸாம்க்கு கான்ஃபிடன்ஸை மட்டும் விட்டுறாதீங்க. ஆசிலேஷன் கண்டிப்பா இருக்கும், பட் கான்ஃபிடன்ஸை மட்டும் விட்டுறாம நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு உங்களுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்து ப்ரொசீட் பண்ணும்போது உங்க ஜாப்லயும் முன்னேற்றம், பிசினஸ்ல நியூ 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 டெக்னிக்ஸ்னால முன்னேற்றம், எஜுகேஷன்ல முன்னேற்றம், பிளானிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ எல்லா விதத்திலையும் ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ணும்போது, தெளிவா தைரியமா ஆக்ட் பண்ணும்போது பிளானிங்ன்றது சூப்பரா சக்சஸ் கண்டிப்பா இருக்கும். நீங்க இப்ப வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா விநாயகரை
கண்டிப்பா டெய்லி பிரார்த்தனை பண்ணுங்க. விநாயகர் அகவல் கேட்டுட்டு உங்க வாழ்க்கையை தொடங்குங்க. நித்தியமும் ஆட்டோமேட்டிக்கா குழப்பங்கள்ல இருந்து விடுபட்டு சூப்பரா ப்ரொசீட் பண்ணிடுவீங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.